12ஆம் வகுப்புக்கு பிறகு உயர்கல்வியில படிப்பதற்கு மாணவர்களுக்கு எண்ணற்ற கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கின்றது. ஆனா அதுல எதை தேர்ந்தெடுத்து படிக்கிறது? குறிப்பா சட்ட படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்தா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மாணவர்கள் மத்தியில் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் 12ஆம் வகுப்புக்கு பிறகு மருத்துவம், பொறியியல் இந்த பிரிவுகளில் சேருவதற்கான ஆர்வம் தான் மாணவர்கள் மத்தியில் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் சட்ட படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான ஆர்வம் என்பது மாணவர்கள் மத்தியில் மிக மிக குறைவான அளவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்படிப்பு அப்படிங்கிறது நீதிமன்றங்கள்ல சென்று வழக்காடுவதற்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மாணவர்கள் மத்தியில பரவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் சட்டப்படிப்பை படிச்ச பிறகு மிகப்பெரிய எதிர்காலம் எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணமும் தான் மாணவர்கள் மத்தியில இருக்கிறனால இந்த சட்டம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தயக்கம் அப்படிங்கிறது அவர்களிடம் நிலவி கொண்டிருக்கின்றது. நீங்க நினைக்கிற மாதிரி நிலைமை அப்படி கிடையாது. மிக அதிக அளவிலான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த சட்டப்பிரிவை படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. நீங்க சமுதாயத்துல அதிக அதிகாரம் மிக்க, மதிப்பு மிக்க ஒரு பதவியில போய் அமர்வதற்காக ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சட்ட படிப்பாகத்தான் இருக்க முடியும். இந்தியாவுல குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய தகுதியை பெற்றிருப்பவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கான அடிப்படை தகுதி அப்படிங்கிறது சட்டம் படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அரசியல்ல மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடியவங்கள அதிகப்படியானோர் இந்த சட்டம் படித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மேலும் இந்த சட்டம் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசு துறைகள்ல உயர்ந்தபட்ச பதவியாகிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கான வாய்ப்பும், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் சட்டத்துறை செயலாளர் போன்ற பதவிகளில் அமர்வதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது சட்டம் படித்த மாணவர்களுக்கு இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம தனியார் துறையில பார்த்தோம்னா எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக இருக்கின்றது. மாணவர்களை இந்த வீடியோல அரசு துறைகள்ல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் சட்டம் படித்தவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், தனியார் துறைகள்ல சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கக்கூடிய அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இன்ஜினியரிங் மற்றும் இந்த மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கின்ற பொழுது பல லட்சங்கள்ல பிளேஸ்மெண்ட்டை பெற்றுத்தரக்கூடிய ஐஐடி, ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்களைப் போல சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிக சம்பளத்துல பிளேஸ்மெண்ட்டை பெற்றுத்தரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தியும், அந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதற்காக மாணவர்கள் எழுத வேண்டிய நுழைவுத் தேர்வுகள் குறித்த முழு தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப மாணவர்களே, இந்த வீடியோ அப்படிங்கிறது சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வீடியோ என்பது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமையும். மாணவர்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மாணவர்களே, இந்த வேலை வாய்ப்பு பற்றிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சட்டக்கல்லூரிகள்ல சென்று 3 வருட சட்டப்படிப்பையோ அல்லது 5 வருட சட்டப்படிப்பையோ படித்து முடித்து பட்டம் பெற்று வருபவர்களை தான் லாயர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பட்டப்படிப்பை முடித்த பின்னர் பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் செய்து நீதிமன்றங்கள்ல கிளையண்ட்டுக்காக வாதாடுபவர்களைத்தான் அட்வொகேட், வழக்குரைஞர் அப்படின்னு சொல்றாங்க. எனவே லாயர் அட்வொகேட்டாக மாறணும் அப்படின்னா பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் செய்து நீதிமன்றங்கள்ல வழக்காட வேண்டும். மாணவர்களே, அடுத்து இந்த அரசு துறைகள்ல என்னென்ன மாதிரியான பணி வாய்ப்புகள் சட்டம் படித்த மாணவர்களுக்காக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டப்படிப்பை படித்து முடித்தவுடன் மாணவர்களுக்கு நீதிபதி ஆவதற்கான ஒரு உன்னதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. அதற்காக இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுபவர்கள் இந்த மேஜிஸ்ட்ரேட் அல்லது முன்சிப் ஜட்ஜாக பணிபுரிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கின்றது. இவ்வாறு அந்த பணியில் சேர்பவர்களுக்கு அவர்களுடைய அந்த சீனியாரிட்டியினுடைய அடிப்படையிலும் அவருடைய சர்வீஸினுடைய அடிப்படையிலும் சப்கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட்ல பதவி உயர்வுல நீதிபதி ஆவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன முறைகள்ல நீதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் படித்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால ரெஜிஸ்டர் செய்து 7 வருடம் சக்சஸ்ஃபுல்லா அட்வொகேட்டாக பிராக்டிஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய ஜட்ஜாக ஆவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனோடு பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் செய்து 10 வருடம் ஹைகோர்ட்ல சக்சஸ்ஃபுல்லா அட்வொகேட்டாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆவதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கின்றது. அடுத்தபடியாக அந்த அரசு துறையில வேறு என்னென்ன மாதிரியான பணி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு வழக்கறிஞர் ஆவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. அதற்காக டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய
அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 நிலைக்கான தேர்வினை மாணவர்கள் எழுத வேண்டும். இந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுபவர்கள் நீதிமன்றங்கள்ல என்ட்ரி லெவலில் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 அளவிலே பணி வாய்ப்பை பெறுகின்றார்கள். அதன் பிறகு அவர்களுடைய சீனியாரிட்டியினுடைய அடிப்படையில பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 1, சீனியர் கிரேட், டெப்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர் மற்றும் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்ற பணி வாய்ப்புகள் அவர்களுக்கு பதவி உயர்வின் மூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B தேர்வினை எழுதி இந்து சமய நல அறத்துறையில அசிஸ்டன்ட் கமிஷனராக பணிபுரிவதற்கான வாய்ப்பும், இந்து சமய நல அறத்துறையில குரூப் 2 தேர்வினை எழுதி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக பணிபுரிவதற்கான வாய்ப்பும் இந்த சட்டம் பயின்றவர்களுக்காக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம சட்டம் பயின்று குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வுகள்ல வெற்றி பெறுபவர்களுக்கு முனிசிபல் கமிஷனர், ஆர்டிஓ, ரெஜிஸ்டர் போன்ற பதவிகள்ல பணிபுரிவதற்கான முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுகின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணியிடங்களை பொறுத்தவரையிலும் இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் இந்த தேர்வினை எழுதி சட்டத்துறையில தேர்வாகின்றவர்களுக்கு என்ட்ரி லெவல்ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் என்ற பதவி அப்படிங்கிறது கிடைக்கின்றது. இந்த பதவியில சேரக்கூடியவர்களுக்கு அடுத்த 5 அல்லது 6 வருடங்கள்ல செக்ஷன் ஆபீசராகவும், அதனை அடுத்து வரக்கூடிய 6 அல்லது 8 வருடங்கள்ல அண்டர் செக்ரட்டரியாகவும், அதனை அடுத்து வரக்கூடிய 8 அல்லது 10 வருடங்கள் டெப்டி செக்ரட்டரியாகவும், அடுத்து 8 அல்லது 10 வருடங்கள் டைரக்டராகவும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம பேங்கிங் செக்டர்லையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு லீகல் அட்வைசராக ஆலோசனை வழங்கக்கூடிய வாய்ப்பும் சட்டம் பயின்றவர்களுக்காக இருக்கின்றது. அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகள்ல பேராசிரியர் ஆவதற்கான வாய்ப்பும் சட்டம் பயின்றவர்களுக்காக இருக்கின்றது. அரசு வேலை வாய்ப்புகள் மட்டுமில்லாமல் தனியார் துறைகள்ல எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. ரீசெண்ட் இயர்ல இந்தியாவில் இந்த மல்டிநேஷனல் கம்பெனியினுடைய முதலீடு அப்படிங்கிறது அதிகரித்திருக்கின்றது. அந்த நிறுவனங்களுக்கு இந்த சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காக நிபுணத்துவம் பெற்ற இந்த லீகல் அட்வைசர்களினுடைய தேவை என்பது அதிகரித்திருக்கின்றது. சட்டம் படித்தவர்கள் அந்த யுனைடெட் நேஷன், சர்வதேச நீதிமன்றம் மற்றும் பிற குளோபல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அமைப்புகளுடன் பணிபுரிவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது. தனிநபர்களுக்கும் வணிகங்களுக்கும் சட்ட ஆலோசனை மற்றும் இந்த ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்கான வாய்ப்பு இந்த சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. மருத்துவத்துறையில எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற பிறகு மருத்துவர்கள் குறிப்பிட்ட ஃபீல்டுல உயர்கல்வியை படித்து அந்த குறிப்பிட்ட ஃபீல்ட்ல அவர்கள் ஸ்பெஷலிஸ்டாக ஆவதை போல சட்டத்துறையிலும் மாணவர்கள் நிபுணத்துவம் பெறுவதற்காக எண்ணற்ற கோர்சஸ்கள் இருக்கின்றது. நீங்க சமுதாய மாற்றத்திற்கு ஏற்றாற் போல மாணவர்கள் சரியான கோர்ஸை உயர்கல்வியில தேர்ந்தெடுத்து படிப்பதன் மூலமாக அவர்களும் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல நிபுணத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. தற்போது பறந்து விரிந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த கோர்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதிகப்படியான எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இன்டர்நேஷனல் லா அப்படிங்கிறது. இந்த இன்டர்நேஷனல் லா படித்தவர்களுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது தற்போது அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல பணிபுரிவதற்கான வாய்ப்பு என்பது அவர்களுக்கு இருக்கின்றது. வெளிநாட்டு அமைச்சகங்கள், எம்பசிலையும் பணிபுரிவதற்கான வாய்ப்பும், என்ஜிஓகளுடன் இணைந்து சட்ட ஆதரவு, ஹியூமன் ரைட்ஸ் மற்றும் சமூக நல பிரச்சனைகள்ல பணியாற்றுவதற்குண்டான வாய்ப்பு என்பது இந்த சட்டம் படித்தவர்களுக்காக இருக்கின்றது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காரணமாக கிரைமும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அதிலே குறிப்பா சைபர் கிரைமினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. எனவே சைபர் லா படித்த மாணவர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த மார்க்கெட்ல இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஸ்டார்ட் அப்புகளும் கண்டுபிடிப்புகளும் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக போலிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த நிலையில இந்த காப்பிரைட் லா படித்தவர்களுக்கான தேவை அப்படிங்கிறது மார்க்கெட்ல அதிகமாக இருக்கின்றது. விமானம் மற்றும் இந்த கப்பல் போக்குவரத்து துறையில ஏவியேஷன் லா மற்றும் மேரிடைம் லா படித்தவர்களுக்கான தேவையும் அதிகரித்திருக்கின்றது. இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இமாலய வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. ஸ்பேஸ் லா படித்தவர்களுக்கு உண்டான தேவையும், நாட்டினுடைய பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி டிஃபென்ஸ் லா படித்தவர்களுக்கான தேவையும் அதிகமாக இருக்கின்றது. இன்னும் எண்ணற்ற கோர்சஸ்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்குவதற்காக இருக்கின்றது. அதில் நீங்க குறிப்பிடத்தக்க கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் லா, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் லா, என்விரான்மெண்ட் லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, டாக்ஸேஷன் லா, இன்டர்நேஷனல் லா, லேபர் லா போன்ற கோர்சஸ்கள் இருக்கின்றது. இந்த சட்டம் படித்து வருபவர்களுக்காக எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. ஆனா இந்த லா முடித்து வரக்கூடிய அனைவருக்கும் இது போன்ற வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகுதியும் திறமையும் பெற்று இருப்பவர்களைத்தான் இந்த வாய்ப்புகள் தேடி வருகின்றது. எனவே
சட்டப்படிப்பை படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்தெடுக்கக்கூடிய, ஆளுமையை மேம்படுத்தக்கூடிய தலை சிறந்த சட்ட கல்லூரிகளாக பார்த்து படிக்க வேண்டும். இந்தியா முழுக்க எண்ணற்ற தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் சட்டப்படிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றன. இந்த கல்வி நிறுவனங்கள்ல மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நுழைவுத் தேர்வுகளின் அடிப்படையில் மட்டும்தான் நடைபெறுகின்றது. என்னென்ன தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மற்றும் அந்த மேனேஜ்மெண்ட் துறையில நிபுணத்துவம் பெறுவதற்காக ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டதை போல இந்த சட்டத்துறையில நிபுணத்துவம் பெற்றவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்தியா முழுக்க 22 மத்திய சட்ட பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த சட்ட பல்கலைக்கழகத்துல சட்டப்படிப்புல ஹானர்ஸ் படிப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 22 மத்திய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல NIRF ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர், நேஷனல் லா யூனிவர்சிட்டி நியூ டெல்லி, நால்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஹைதராபாத், தி வெஸ்ட் பெங்கால் நேஷனல் யூனிவர்சிட்டி போன்ற கல்வி நிறுவனங்கள் தான். மத்திய சட்ட பல்கலைக்கழகத்தை போல வேர்ல்டு கிளாஸ் சட்டப்படிப்பை வழங்கக்கூடிய மற்றும் ஒரு கல்வி நிறுவனங்கள் தான் நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இந்தியா முழுக்க 10 நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுல டெல்லி மற்றும் குஜராத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் சட்டப்படிப்பை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டி மற்றும் நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இந்த கல்லூரிகள்ல சென்று மாணவர்கள் சேரணும் அப்படின்னா அதற்காக அவர்கள் கிளாட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வை மாணவர்கள் எழுத வேண்டும். கிளாட் மதிப்பெண்கள் இன்றி கியூட் நுழைவுத் தேர்வின் மதிப்பெண்களின் அடிப்படையிலும் எண்ணற்ற டாப் மோஸ்ட் கல்வி நிறுவனங்கள் சட்டப்படிப்பை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றன. அப்ப என்னென்ன கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி யூனிவர்சிட்டி, அஸ்ஸாம் யூனிவர்சிட்டி, பாபா சாஹிப் பீமாராவ் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் பீகார், டாக்டர் ஹர்சிங் கவுர் விஸ்வவித்யாலயா, குரு காஸ்டஸ் விஸ்வவித்யாலயா, ஹம்படிநாதன் பகுகுண கர்வால் யூனிவர்சிட்டி, நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி, ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத் போன்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும், ஸ்டேட் மற்றும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல பென்னட் யூனிவர்சிட்டி நொய்டா, BML முஞ்சால் யூனிவர்சிட்டி, ஜெகநாத் யூனிவர்சிட்டி ஹரியானா, மீவார் யூனிவர்சிட்டி, RNB குளோபல் யூனிவர்சிட்டி, தீர்த்தன்கர் மகாவீர் யூனிவர்சிட்டி, சிக்கிம் கவர்மெண்ட் லா ஸ்கூல் போன்ற கல்லூரிகள்ல கியூட் மதிப்பெண்களின் அடிப்படையில தான் அட்மிஷன் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிளாட் மற்றும் கியூட் மதிப்பெண்கள் இன்றி சில டாப் மோஸ்ட் சட்ட கல்லூரிகள் தனிப்பட்ட நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் தான் தங்கள் கல்லூரிகள்ல சட்டப்படிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப என்னென்ன டாப் மோஸ்ட் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி தான் ஜிண்டால் குளோபல் லா ஸ்கூல். இந்த லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வின் மூலமாகத்தான் நீங்க அட்மிஷன் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டோர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா, KLE சொசைட்டிஸ் லா ஸ்கூல் பெங்களூர், வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரிகள்லையும் லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் தான் அட்மிஷன் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. NIRF ரேங்கிங்ல டாப் மோஸ்ட் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய மற்றும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சிம்போசிஸ் லா ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னா மாணவர்கள் சிம்போசிஸ் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற நுழைவுத் தேர்வை எழுதி இருக்க வேண்டும். கிறிஸ்டி யூனிவர்சிட்டி பெங்களூர் இந்த கல்லூரியில கிறிஸ்டி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்டின் மூலமாகவும், அமிட்டி லா ஸ்கூல் நொய்டால IPU CET அப்படிங்கிற அந்த நுழைவுத் தேர்வின் மூலமாகவும், SRM யூனிவர்சிட்டியில SRM MCAT அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வின் மூலமாகவும், MS ராமையா காலேஜ் ஆஃப் லா பெங்களூர் இந்த கல்லூரியில RCL என்ட்ரன்ஸ் டெஸ்டின் மூலமாகவும் மாணவர்களுக்கு அட்மிஷன் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிஸுக்குள்ள தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா என்ற சீர்மிகு சட்ட கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சட்ட கல்லூரியில BCom LLB, BA LLB, BBA LLB, BCA LLB மற்றும் LLB போன்ற ஹானர்ஸ் படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள அரசு சட்ட கல்லூரிகள் மாணவர்களுக்காக சட்ட படிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் IIT காராக்பூர்ல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் லா அப்படிங்கிற ஒரு சிறந்த சட்ட படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. எனவே மாணவர்களே, சட்டத்துறையில வல்லுநராகவும் தலை சிறந்த ஆளுமை மிக்கவராகவும் மாறுவதற்காக எண்ணற்ற வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது. உங்களுக்கு பேச்சு திறமை, வாதாடக்கூடிய திறமை மற்றும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தா நீங்கள் நிச்சயம் சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அவ்வாறு நீங்கள் சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது நீங்களும் எதிர்காலத்திலே ஒரு தலை சிறந்த ஆளுமையாக வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலே நீங்கள் தலை சிறந்த ஆளுமையாக வர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்களை சந்திக்கலாம். நன்றி.